கறி நிறைய போட்டு வணக்கமுங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிக்கன் தொக்கு வைப்பது எப்படின்றது பார்க்க போகிறோம். சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போகிற வீடியோஸ் ரெகுலராக வரும். பாருங்க, இப்போதான் வந்து துணி எடுக்கணும்னுவாங்க, மழை பெய்யுதுன்னுவாங்க, அதோ கேமரா வாட்டுறாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, வேற வழி இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே சிக்கன் தொக்கு எப்படி சமைக்கிறது வாங்க வீடியோவில் போகலாம். என்னென்ன சொல்லு? லவங்கம், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இவை மிளகு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கையில் எடுத்துக்கோங்க, போதுமான அளவு. கருவேப்பிலை போட்டுக்கணும், அப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கணும். கைஸ், வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று கூட நல்லா ப்ரௌன் ஆகலாம். பட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்லா கோல்டன் ப்ரௌன் கிடச்ச உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கணும். தேவையான அளவு கை காட்டு உப்பு, இவ்வளோ உப்பு போட்டுக்கோங்க. இது ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, நீங்கள் நிறைய சாப்பிட்டீங்கன்னா உப்பு நிறைய போட்டுக்கோங்க, கம்மியாக சாப்பிட்டீங்கன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பட்டை, மிளகு, சீரகம் பேஸ்ட், இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா போட்டு அரைச்சிருக்கோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றினா இன்னும் சூப்பராக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதான் மெயின் இன்க்ரீடியண்ட்டே. வந்து பார்த்தீங்கன்னா வந்து விடாமல் கலரணும், ஆனால் அடி பிடிக்கும். அடி பிடிக்கும் தானம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால்? அடி பிடிக்காதா? நம்ம கலர்லன்னா கலரிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ கைஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 800 கிராம்ஸ் கறி எடுத்துருக்கோம். மஞ்சள் தூளில் போட்டு தண்ணியில் போட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணியிருக்கோம். அப்போ தான் வந்து ரீச் ஸ்மெல் அடிக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ண கிரேவியோட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா வந்து கலரி விடணும் கைஸ். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாலா நல்லா ஊறும். அதை கலர் நல்லா வதக்கணும். அதில் இருந்து தண்ணி இறங்கும் தானே? வதக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சம் நீச்சி மஞ்சள் போட்டு வதக்கினாதான் நீச்சி வாசனை போகும். நம்ம சரி கேள்வி போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கான மிளகாத்தூளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆமாம், அவ்வளோ மிளகாத்தூள் நம்ம சாப்பிடுவோம். நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், எந்த அளவுக்கு நீங்கள் காரம் விரும்புவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
தண்ணி ஊற்றுறியா? குழம்பு கட்டினா தண்ணி அதிகம் ஊற்றிக்கணுமா? சும்மா கிரேவி தானே. கிரேவின்றதுனால நம்மளுக்கு வந்து கம்மியான அளவு தண்ணி வந்து ஊற்றிங்கன்னா போதும். குழம்பா வேணும்னா அதிகமாக தண்ணி ஊற்றிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள். கிரேவின்றதுனால நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிட்டா அந்த உள்ளே இருக்கிற சிக்கனில் இருக்கிற தண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வரும். அது நல்லாவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வைஸ். இப்போயே ஸ்மெல்லு சும்மா கம்ம கம்மன்ட்டு இருக்கு. நல்ல ஸ்மெல் கைஸ். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து குழம்பு ஃபார்மேட்டில் இருக்குது. ஆனாலும் கறி ஒன்றும் வெந்திருக்காது. உங்களுக்கு குழம்பா வேணும்னா நிறைய தண்ணி ஊற்றிக்கோங்க, தொக்கா வேணும்னா கம்மியாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தட்டை போட்டு மூட வேண்டியதான் கைஸ். அவ்வளோதான், முடிஞ்சு. பாருங்க கைஸ், அருமையான வாசத்தோட அப்படியே அந்த குழம்ப பாருங்க கைஸ். அப்படியே கிரேவிங்ஸ் நம்ம ஒரு நாக்குலேருந்து எச்சை ஊறுது. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வந்து இந்த வீடியோ பார்த்து சமைச்சு செஞ்சு பாருங்கள், அருமையாக இருக்கும். குடும்பத்தோடு ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.